மீது கடுமையான தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. இஸ்ரேலிட பல பகுதிகளில் மின்சாரம் இல்லாத நிலைமை காணப்பட்டதாக இந்தியாவில் உள்ள தமிழ் மொழியிலான ஊடகங்களே அதனை பேசியது. ஈலாத் என்ற பிரதேசத்தில் கடுமையான தாக்குதல், அதாவது மின்சார நிலையத்தின் மீது கடும் தாக்குதலை ஹூதிகள் மேற்கொண்டுள்ளார்கள். மின் நிலையம் தீப்பற்றி எரிகிறது. மக்கள் எல்லாம் வீதிகளில் நிற்கின்றார்கள். தெருவிளக்குகள் அணைந்திருக்க வாகனங்களின் விளக்குகளும் ஆம்புலன்ஸ் உடைய விளக்குகளும் தீ அணைப்பு படைகளுடைய விளக்குகளும் தான் அங்கு தென்பட்டது என்று அரபிய ஊடகங்கள் கூட பேசியது. ஆனால் சர்வதேச செய்திகள்ல இவையெல்லாம் செய்தி இல்ல போல, பேசவே இல்லை. சிலர் கமெண்ட் பகுதியில் கேட்பாங்க, என்ன நீங்க மட்டும் தான் பேசிக் கொண்டு வைக்கிறீங்கன்னு சொல்லி, வேற எந்த செய்தியிலையும் வரையிலன்னு சொல்லி சொல்லுவாங்க. இஸ்ரேல்ல நடக்கிற நோண்டியான விஷயங்கள்லாம் உலகத்துக்கு வாரதே கிடையாது. காசாவுல இஸ்ரேல் போய் அடிக்கிறது தான் இன்றைக்கு உலகத்தில் செய்தி. முள்ளால் எடுக்கப்படுவது சகோதரர்களே, தீவிரவாதத்தால் அளிக்கப்படுகிறது என்பது தான் தற்போது கிடைக்கும் செய்திகள். இது இவ்வாறு இருக்க தற்போது கிடைக்கும் 2 முக்கியமான செய்திகளையும் சொல்கின்றேன். இன்று காலை யெமன் தேசத்திலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட் ஹஷலோம் ரயில்வே நிலையத்தின் மீது குறி தவறாது தாக்குதல் நடத்தியது என்று இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. காணொலிகளும் காட்டப்படுகிறது. அவற்றை முடியுமானால் எனது டெலிகிராம்